டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அரசியல் கேள்விகள் பார்ட் 1 MCQ 1-10 அரசியல் கேள்விகள் 1. இந்தியாவின் அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? A. ஆகஸ்ட் 15, 1947. B. ஜனவரி 26, 1950. C. நவம்பர் 26, 1949. D. டிசம்பர் 31, 1949. பதில் சி. நவம்பர் 26, 1949. 2. இந்தியாவின் அரசியலமைப்பின் முக்கிய அம்சம் எது? A. கூட்டாட்சி. B. மக்களாட்சி. C. சமூக உடைமை. T. அனைத்தும். பதில் டி. அனைத்தும். 3. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? A. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். B. நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். C. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். T. அனைத்தும். பதில் டி. அனைத்தும். 4. இந்தியாவின் பிரதமர் யார்? A. குடியரசுத் தலைவர். B. துணை குடியரசுத் தலைவர். C. மக்களவை தலைவர். T. மாநிலங்களவை தலைவர். பதில் சி. மக்களவை தலைவர். 5. இந்தியாவின் நாடாளுமன்றம் எது? A. மக்களவை. B. மாநிலங்களவை. C. அனைத்தும். T. அரசியலமைப்பு சபை. பதில் சி. அனைத்தும். 6. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எது? A. மாநில உச்ச நீதிமன்றம். B. மாவட்ட நீதிமன்றம். C. உயர் நீதிமன்றம். T. உச்ச நீதிமன்றம். பதில் டி. உச்ச நீதிமன்றம். 7. இந்தியாவின் அரசியலமைப்பின் முக்கிய பகுதி எது? A. அடிப்படை உரிமைகள். B. அடிப்படை கடமைகள். C. அனைத்தும். D. அரசியலமைப்பு திருத்தம். பதில் சி. அனைத்தும். 8. இந்தியாவின் மாநிலங்களின் எண்ணிக்கை எது? A. 28. B. 29. C. 30. T. 31. பதில் A. 28. 9. இந்தியாவின் மாநிலங்களின் முதலமைச்சர் யார்? A. குடியரசுத் தலைவர். B. முதலமைச்சர். C. சட்டமன்ற உறுப்பினர். T. அனைத்தும். பதில் B. முதலமைச்சர். 10. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பு எது? A. மாநகராட்சி. B. நகராட்சி. C. ஊராட்சி. T. அனைத்தும். பதில் டி. அனைத்தும். Thank you for watching my channel. Please like, share, comment, subscribe. Good luck.